சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம அணி இலக்கணம் அப்படிங்கிறத திருமுறைகளோடு சேர்த்து சிந்திக்க போறோம். இன்னைக்கு அதற்காக நாம் எடுத்திருக்கிற தலைப்பு தீவக அணி என்று சொல்லப்படுவது. ஏன்னா நம்மளுக்கு திருமுறை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கணம் படிக்கணும்னு ஆர்வப்படுற நிறைய பேர், அடியேன் உட்பட நிறைய பேர் அதற்காக இலக்கணம் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அப்போ உதாரணங்கள் நாம திருமுறையில இருந்து பார்த்தாதான் நமக்கு இன்னும் அழகாகவும் ஆழமாகவும் புரியும். பொருளுணர்ந்து ஓதுவோம் குழுவில் உள்ள அனைவருக்கும் இந்த காணொளி சமர்ப்பணமாக செய்யப்படுகின்றது. முதல்ல நாம பார்க்க போறது தீவக அணி. அது என்னங்க தீவக அணி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது தீபம் போல. தீபம் நீங்க ஏத்தி வச்சீங்கன்னு வைங்க ஒரு அறையில, அறை முழுவதுமே அது வெளிச்சம் கொடுக்கும். முன்னாடி கொடுப்பேன் பின்னாடி வெளிச்சம் கொடுப்பேன்றதெல்லாம் கிடையாது இல்லையா? முழு அறைக்குமே அது வெளிச்சம் கொடுக்கும். அது போல என்ன பண்ணுவாங்க நம்ம அருளாளர்கள், புலவர்கள்னே வச்சுக்குவோமே, நம்மளை பொறுத்த வரைக்கும் அருளாளர்கள் தான். நாம என்ன திருமுறையில தான் பார்க்க போறோம். நம்ம அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பதிகம் எழுதும் போது ஒரு பாடல்ல சில சொற்றொடர்களை வைப்பாங்க. அந்த சொற்றொடர் முன்னும் சென்று பொருள் தரும், பின்னாடி சென்று வேற ஒரு சொற்றொடரோடு சேர்ந்தும் பொருள் தரும். அப்படி அமைப்பதற்குத்தான் தீவக அணி என்று பொருள். இது கொண்டு கூட்டுறது கிடையாது. ஆனா நீங்க கொண்டு கூட்டுவீங்க. ஆனா என்னன்னா நிறைய இடங்கள்ல இந்த சொற்றொடரை எடுத்து நீங்க சேர்ப்பீங்க. நம்ம கொண்டு கூட்டுதல் பார்க்கும்போது அதோடைய வித்தியாசத்தை நாம அப்ப பார்ப்போம். இந்த தீவக அணி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதை 3 விதமாக பார்க்கின்றார்கள். அதாவது முதல் தீவகம், இடை தீவகம், கடை தீவகம் அப்படின்னு 3 விதமாக பார்க்க முடிகின்றது. இந்த 3க்கும் எடுத்துக்காட்டோடு, அதாவது திருமுறைகள்ல இருந்து, முக்கியமா 7ஆம் திருமுறையில இருந்து நாம எடுத்துக்காட்டு பாடலோட இப்ப பார்க்க போறோம். முதல்ல முதல் தீவக அணியை பத்தி பார்ப்போம். வன்பார்த்தான் பனங்காட்டூர் அப்படின்ற திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா 8வது பாடல் இந்த மாதிரி நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது வஞ்சமற்ற மனத்தாரை மறவாத பிறப்பிலியை பஞ்சீசீர் அடியாளை பாகம் வைத்து உகந்தானை மஞ்சுற்ற மணிமாட வன்பார்த்தான் பனங்காட்டூர் நெஞ்சத்து எங்கள் பிரானை நினையாதார் நினைவு என்னே அப்படிங்கிறதுதான் இந்த பாடல். இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த வஞ்சமற்ற அப்படிங்கிற அந்த சொற்றொடர் இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுக்கின்றோம். அந்த வஞ்சமற்ற என்ற சொல்ல வேற வேற இடங்கள்ல பொருத்த போறோம், சரியான வேறு விதமான பொருள் கொடுப்பதற்காக. இதுல பாருங்க, வஞ்சமற்ற மனத்தாரை மறவாத அப்படின்றது தனியா பார்த்துக்கலாம். வஞ்சமற்ற பிறப்பிலியை, பெருமானுக்கு வஞ்சம் இருக்கா அப்படின்னா வஞ்சம்ங்கிற வார்த்தைக்கே அவனுக்கு பொருள் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். அதே மாதிரி பஞ்சீசீர் அடியாளை வஞ்சமற்ற பாகம் வைத்துகந்தான். பெருமானோடைய உடல் திருமேனி, கருமேனி கிடையாது நம்மளை மாதிரி. அப்ப அது வஞ்சமற்ற பாகம் தானே. அப்போ அம்மையை உமை ஒரு பாகனாக வைத்து அருள் செய்த அந்த திறத்தினை நாம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி வஞ்சமற்ற எங்கள் பிரானை நெஞ்சத்து நினையாதார் நினைவு என்னே. இந்த வஞ்சமற்றங்கிறது நமக்கு ஒரு இடத்துலதான் வச்சு அருள் செய்திருக்கிறாரு நம்பி ஆரூரர். ஆனா நாம அதை கொண்டு கூட்டி நாம எடுத்தோம் அப்படின்னா, பல இடங்கள்ல வைக்கும் போது அந்த சொல் மிக அழகாக அங்கே பொருந்தி அற்புதமான ஒரு பொருளையும் கொடுப்பதை பார்க்கின்றோம். இதற்குத்தான் முதல் தீவகம் அப்படின்னு பெயர். சரி, அடுத்தது இடை தீவகம். அது என்னங்க இடை தீவகம் அப்படின்னா, பேர்லயே இருக்கு இல்லையா, இடையில இருக்கிற ஒரு சொல் முன்னும் பின்னுமாக செல்லும். இதுல பாருங்க, அயலவர் பரவவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் அடையலுற்றிருந்தேன் முயல்பவர் பின் சென்று முயல்வலை யானை படுமென மொழிந்தவர் வழிமுழுது எண்ணி புயலினை திருவினை பொன்னினதொழியை மின்னினதுருவினை எண்ணிடை பொருளை கயலினம் செயலோடு வயல் விளையாடும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. இதுதான் பாடல். இந்த பாடலை நாம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, என் இடை பொருளை அப்படின்றது வருது இல்லையா, அதாவது 3வது வரியில வர நிறைவு சொற்றொடர்.
அந்த எண்ணிடை பொருளை என்பதை நாம தனியா எடுக்கிறோம். எடுத்துட்டு வேற வேற இடங்கள்ல இதை கொண்டு கூட்ட போறோம். எப்படின்னு பாருங்க. எண்ணிடை பொருளை அயலவர் பரவவும், எண்ணிடை பொருளை அடியவர் தொழவும், எண்ணிடை பொருளை அன்பர்கள் சாயலுள் அடையலுற்றிருந்தேன், எண்ணிடை பொருளை முயல்பவர் பின் சென்று முயல்வலை யானை படுமென்று, எண்ணிடை பொருளை மொழிந்தவர் வழிமுழுது எண்ணி, எண்ணிடை பொருளை புயலினை, எண்ணிடை பொருளை திருவினை, எண்ணிடை பொருளை பொன்னினதொளியை, எண்ணிடை பொருளை மின்னினதுருவினை, எண்ணிடை பொருளை கயலினம் சேலோடு வயல் விளையாடும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அப்ப இந்த எண்ணிடை பொருளை அப்படின்றது பலவேறு இடங்கள்ல நாம சேர்க்கும் போது என்கிட்ட இருக்கிற பொருள் சிவம், அந்த சிவம் மற்றவர்கள் பரவுகின்றார்கள், அதே நேரத்துல அடியவர்கள் தொழுகின்றார்கள், என்கிட்ட இருக்கின்ற சிவத்தை தான் அப்படின்னு தனக்குள்ள இருக்கின்ற சிவத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதாக நாம இதில் பார்க்க முடிகின்றது. அழகான இடை தீவகமாக நமக்கு இது அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். நிறைவாக நாம பார்க்க போறது கடை தீவகம். இது பேர்ல இருக்கிற மாதிரியே நிறைவுல வரக்கூடிய ஒரு சொற்றொடர். இதுல பாருங்க, திருத்திணை நகர் பதிகத்துல வர்ற முதல் பாடல், நீரு தாங்கிய திருநுதலானை நெற்றிக் கண்ணனை நிறைவளை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றம் இல்லியை கற்றயம் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரால் உகழும் சேரு தாங்கிய திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கின்ற திருப்பதிகத்துடைய பாடல். இதுல நாம் அந்த சென்றடை மனனே என்பதை தனியாக எடுக்கிறோம். எடுத்துட்டு நீரு தாங்கிய திருநுதலானை சென்றடை மனனே, யார சென்று அடையணும்? நீரு தாங்கிய நுதலை உடையவனை. அடுத்தது நெற்றிக் கண்ணனை சென்றடை மனனே, நெற்றியில் மூன்றாவது கண் இருக்கக்கூடிய முக்கண்ண மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்றடைய வேண்டும். நிறைவளை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை சென்றடை மனனே, குற்றம் இல்லியை சென்றடை மனனே, கற்றயம் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை சென்றடை மனனே, அமரர்க்கு அரிய சோதியை சென்றடை மனனே, வரிவரால் உகழும் சேரு தாங்கிய திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்று இந்த சென்றடை மனனே என்பதை வேறு வேறு இடங்கள்ல வைத்து பொருத்தி பார்க்கும் போது அற்புதமான பொருள் பொதிந்த ஒரு பாடலாக நமக்கு இருப்பதை பார்க்கின்றோம். ஆக இதுதான் தீவக அணி என்று சொல்லப்படுவது. ஒரு சொற்றொடர் முதல்ல வரலாம், அல்லது நிறைவுல வரலாம், அல்லது இடையில் உள்ளதாக இருக்கலாம். அதை வேறு வேற இடங்கள்ல பொருத்தி பார்க்கும் போது பொருள் அதற்கு ஏற்ப நமக்கு விளங்கும் விதமாக அமைத்து கொடுப்பதுதான் இந்த தீவக அணி என்று. தீவகம் என்பது தீபம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நாம ஒரு அறையில தீபம் ஏற்றி வச்சா எப்படி இருக்குமோ அதைத்தான் நமக்கு இங்கே சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த அணியோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.